பேருந்தில் செல்லும் அனைத்து மக்களின் உயிர்களும் உங்கள் கைகளில் தான் உள்ளன. எனவே ஒரு அரசாங்கமாக எங்களால் இதற்கு இடமளிக்க முடியாது. யார் வேண்டுமானாலும் தமக்கு விருப்பமான முறையில் பேருந்தை இயக்க நாங்கள் அனுமதிக்க தேவையில்லை. சில பேருந்து நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என கூறிக்கொள்பவர்கள் இதற்கு எதிராக சில கருத்துக்களை வெளியிட்டதை நான் பார்த்தேன். ஆனால் அதற்கு இடமளிக்க முடியாது. ஒவ்வொரு குடிமகனும் அந்த பேருந்தில் ஏறுவது தனது உயிர் குறித்த ஒரு நம்பிக்கையுடன் தான். ஆனால் பேருந்துகள் தொடர்ச்சியாக விபத்துகளுக்கு உள்ளாகும் என்றால், பேருந்துகள் மூலம் மரணங்களும் காயமடைந்தவர்களும் பற்றி எங்களுக்கு தொடர்ந்து செய்திகள் வரும் என்றால், எவரும் தமது பிள்ளையை பொது போக்குவரத்திடம் ஒப்படைக்க மாட்டார்கள். அவர் என்ன யோசிப்பார் என்றால், பரவாயில்லை, நான் என் பிள்ளையை அழைத்துச் செல்கிறேன், அல்லது நான் எனது வாகனத்திலேயே செல்கிறேன் என்றுதான். அப்படியானால் என்ன நடக்க வேண்டும்? பொது போக்குவரத்து அமைப்பின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டுமானால் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களின் தற்போதைய நிலையை மாற்ற வேண்டும். செய்திகள் வருகின்றன அல்லவா, போதைப் பொருள் உட்கொண்டு பேருந்துகளை ஓட்டுகிறார்கள் என்று. அதற்கு இடமளிக்க வேண்டுமா? நான் கூறுகிறேன், 100% அவ்வாறு இருக்க முடியாது. ஒருவரை கூட அப்படி அனுமதிக்க முடியாது. இல்லை, இதில் 98% பேர் நல்லவர்கள், 2% பேர் தான் இப்படி என்று எம்மால் கூற முடியாது. அந்த 2% கூட இருக்கக்கூடாது. போதைப் பொருட்களை பயன்படுத்தும் எவரையும் ஒருபோதும் பேருந்து ஓட்டுநராக மாற நாங்கள் இடமளிக்க மாட்டோம்.